ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்போல்லாம் நம்ம வந்து ட்ரேடிங் பயன்படுத்தலாம், அதை எப்படி இண்டெக்ஸில் பயன்படுத்துறது, அதே மாதிரி ஸ்டாக்ஸில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். சிபிஆர் வந்து ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் இருக்குதுலே. அது இண்டிகேட்டர்னு சொல்கிறத விட அது ஒரு பக்காவான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நேற்று கூட நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு ஃபர்தராகவே வரைய தெரில அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக இந்த சிபிஆர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராகவே ட்ரேட் பண்ண முடியும். அதுவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக பிளாட் பண்ணும், எது சப்போர்ட் இருக்குது, எது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் டார்கெட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் என்ன, மார்க்கெட்டை நீங்கள் எதுக்கு மேலே கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம், புட் ஆப்ஷன் எதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம், கால் ஆப்ஷன் போச்சுன்னா அதிகபட்ச டார்கெட் எங்கே புக் பண்ணணும், புட் ஆப்ஷன் போச்சுன்னா டார்கெட் எங்கே புக் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவே போதுமானது தான். ஆனால் இதை வச்சு இன்னும் நிறைய பேர் ஏன் வந்து இதை ப்ராஃபிட் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னா, அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து நேற்று ஃப்ரைடே மார்க்கெட்டை வச்சு எல்லாமே பார்த்துருவோம். ஸோ ஈஸியாக நமக்கு புரியும் எப்படிலாம் இது வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி சார்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து நேற்று ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டாக. அந்த பாருங்கள், நான் 9:15 கேண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் சிபிஆர் ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணால் இந்த 3 இது இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சிபிஆர் இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. சிபிஆர் வித் பிவட் லெவல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? கிங் ரிசர்ச்ன்னு இருக்கும், இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. போட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ உள்ளே போய்ட்டு இந்த சப்போர்ட்டுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், S1 S2 S3 இருக்கும், R1 R2 R3 இருக்கும். இது எல்லாமே சப்போர்ட்டுக்குலாம் ஒரே கலரு, ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒரே கலர், உங்களுக்கு விருப்பமான கலர் இல்லை நான் கொடுத்துருக்க மாதிரி கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த பிவட்டு, இந்த 3 லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இருக்குது பார்த்தீங்களா சைடில், இந்த பிபி இதுதான் அங்கே ஷோ ஆகுது, சிஆர்சிஎஸ் இதெல்லாம் ஷோ ஆகுது பாருங்கள். இந்த 3 லைன் வந்து ரொம்ப முக்கியமான லைன். இதுதான் வந்து ட்ரெண்ட் டிசைனிங் உண்டான லைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் எந்த சைடில் போகுது, எந்த சைடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சடனாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 3 லைன் தான் டிசைட் பண்ணி காட்டும் எப்போவுமே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த 3 லைனுக்கு வந்து ஒரே கலர் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்க்கப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது, சரிங்களா? மாற்றி எல்லாத்தையும் வேறு கலராக கொடுத்து வைக்காதீங்க, மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நான் கொடுத்துக்க மாதிரி கூட கொடுத்து வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ்க்குலாம் ரெட் கலர் கொடுத்துக்கோங்க, சப்போர்ட்டுக்குலாம் ஒரு க்ரீன் கலர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கடைசியாக இருக்க 3 இதுக்கு நான் கொடுத்துக்க மாதிரி ஒரு ப்ளூவோ ஆனால் சேம் கலர்ஸாக கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு டிஃபால்ட்டில் போய்ட்டு சேவஸ் டிஃபால்ட்னு கொடுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம நேற்று உண்டானதை அனலைஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி 9:15 கேண்டில் இருக்கா. எப்போவுமேங்க இந்த 3 லைன் நான் சொன்னல, 3மே வந்து ரொம்ப முக்கியமான லைன். இந்த 3 லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 44,509, செகண்ட் சப்போர்ட் 44,500, தேர்ட் சப்போர்ட் 44,491. இப்படி தான் நீங்கள் வந்து சிபிஆரை யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 லைன் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடு தான் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது, மேலே தான் மார்க்கெட் டைரெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இது வந்து 44,509லேருந்து திரும்பியிருக்கலாம், இல்லை 44,500லேருந்து திரும்பியிருக்கலாம், இல்லை 44,491லேருந்து திரும்பியிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா இதை கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு நம்ம இது ட்ராப் ட்ரேடிங் வந்து எப்போவுமே யாராலுமே கணிக்க முடியாதுங்க. ஸோ ட்ராப் ட்ரேடிங்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், அது கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ட்ராப் ட்ரேடிங்கில் யாராக இருந்தாலும் மாட்டினோம்னா அதை நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தாகணும். ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் நான் எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த 3 லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா, கால் ஆப்ஷன் சைடு தான் போகுது, மார்க்கெட் வந்து அப் சைடு தான் ட்ராவல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே எங்கேயாவது வந்து டவுன் வந்துச்சுனாலும் உங்களோட முக்கியமான மெயின் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட்டாகவே எடுத்துக்கணும். இந்த 3 லெவல்ஸும், இந்த 3 லெவல்ஸ் ஏதாவது ஒரு லெவல்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி மேலே போகிற மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 44,746 தான் உங்களோட டார்கெட். நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் ஃபுல்லாகவும் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 100 குவான்டிட்டி எடுத்துருக்கீங்கன்னா 50 குவான்டிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுட்டு மீதி குவான்டிட்டிக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே போகணும், சரிங்களா? இப்போ ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா 45,010 இருக்குது. எப்போவுமே இன்ட்ராடேக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா, சரி, ஓகே, உங்கள் டார்கெட் வந்து R1. எப்போவுமே இன்ட்ராடேக்கு R1 மட்டுமே டார்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் R1 வரைக்கும் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லாவே ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, பையிங் இருந்தால் மட்டும்தான் R2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா R3 இதுக்கெலாம் போகும். நேற்று R2 45,010 இருக்குது, அது கிட்டத்தட்ட ரீச் ஆகலை. நியர்லி 44,944 வரைக்கும் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ செகண்ட் டார்கெட்டாக நேற்று வந்து 45,010 இருந்திருக்குது, தேர்ட் டார்கெட்டாக 45,256 இருந்திருக்குது. ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே அந்த பிவட் லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே அதிகபட்சம் இன்ட்ராடே பிளேயர் இருந்தீங்கன்னா புக் பண்ண பாருங்கள். பொசிஷனல் பிளேயர்ஸ்னால் நீங்கள் வந்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா பொசிஷனல் பிளேயர்ஸுக்கும் போது நம்ம வெயிட் பண்ண தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்படி தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடு ட்ரேட் பண்ணணும். புட் ஆப்ஷன் சைடு அப்போ என்ன பண்ணணும், சிம்பிள்.
இந்த 3 லெவலையும் பிரேக் பண்ணி கீழே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேண்டில் ஃபார்மேஷன் வச்சுது அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 44,235 வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேடு ஹோல்ட் பண்ணலாம். அங்கே புக் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக புக் பண்ணலாம், இல்லை பார்ஷியல் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 43,990. சிபிஆர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இதுங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பக்காவாக தெரில, நீங்கள் ட்ரேட் பண்ண ஒரு அவசரத்தில் இருக்கீங்க, ஏதாவது சடனாக மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படிங்கும் போது உங்களால் டக்குன்னெலாம் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது, டைம் ஆயிரும். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்ட்ராடே பிளேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 லெவல் பாருங்கள். இந்த 3 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா சரி ஓகே, கால் ஆப்ஷனு ஃபஸ்ட்டு R1லேயே எக்ஸிட் ஆயிடணும். நீங்கள் வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 3 லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா டவுன் சைடுன்னு அர்த்தம். உங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா S1, அதாவது சப்போர்ட் 1. சரிங்களா? ஓகே, இப்போ இது நிஃப்டியில் பார்ப்போம். நிஃப்டியில் பாருங்கள், அது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா R1க்கு மேலே தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள், நேற்று நிஃப்டி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேண்டில் வந்து நல்ல R1 மேலேயே ப்ரீச் ஆயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே R1க்கு மேலெலாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். நேற்றுலாம் மார்க்கெட் நல்ல பையிங் இருந்திருக்கு, அதனால் வந்து R2லாம் தாண்டி போயிருக்குது. சரி ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே சொல்கிறேன், நேற்று பையிங் இருந்தனால தான் மார்க்கெட் வந்து R1 தாண்டி போயிருக்கு. ஏன்னா ஓப்பன் ஆகும்போது R1 தாண்டி மேலே போனோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போதே பொதுவாக டவுன் சைடு வந்துட்டு ஏதாவது சப்போர்ட் எடுத்து தான் அப்புறம் மறுபடியும் அப் சைடு போகிறதா தான் போவாங்க. அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே, நேற்று நல்ல பையிங் இருந்தனால R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல பையிங் இருந்தனால R2 தாண்டியே கொஞ்சம் தூரம் போயிருக்குது. நேற்று R3 பார்த்தீங்கன்னா 20,332 இருந்திருக்குது. ஸோ அங்கே ரீச் ஆகலை, பட் ஆனால் போயிருக்குது. ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த R1 தாண்டி இப்போ R2 வரைக்கும் போகுதுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும்போது R2 இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு சப்போர்ட்டை நம்ம வந்து மைனஸ் சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். ஒரு R1 தாண்டி R2 போயிடுச்சுன்னா இந்த R1 வந்து நீங்கள் மைனர் சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து லிட்டலாக இங்கே பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இதை தாண்டி R2 தாண்டி மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ட்ரேட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 292 சம்திங் ஏதோ வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் 245 வரைக்கும் எக்ஸாக்டாக அந்த R2ங்கிற லெவலில் டச் பண்ணவொடனே அங்கே ஒரு மொமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? பவுன்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு ஆனால் மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸுக்கு வருது அப்படின்னா இதை தான் நீங்கள் வந்து புல் பேக் உண்டான இடமா எடுத்துக்கணும். இதுதான் புல் பேக் ட்ரேடிங். ஸோ புல் பேக்குக்கு இதெல்லாம் வந்து இப்போ R1 வந்து இப்போ நிஃப்டிக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் 2245 ஒரு மைனஸ் சப்போர்ட், 2189 ஒரு மைனஸ் சப்போர்ட், புரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து கூட பவுன்ஸ் பேக்காக வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போ பிரேக் பண்ணாமல் என்ன அர்த்தம்? மார்க்கெட் நேராக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20,117 வரைக்கும் வரும்னு அர்த்தம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 2102 வரும்னு அர்த்தம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 20,087 அர்த்தம். ஸோ ஓவராலாக நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? ஓவராலாக ட்ரெண்ட் வந்து இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 287 இதை பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்டுன்னே அர்த்தம். சிம்பிள், இவ்வளோ தாங்க மேட்ரு. சரிங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டி இப்போ ஓவராலாக 4491 லாஸ்ட்டு பிவட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4491 கீழே வந்தால் தான் பேங்க் நிஃப்டி இதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் நடத்தும். அது வரைக்கும் நீங்கள் பை அண்ட் டிப்ஸில் தாராளமாக இருக்கலாம், இன்ட்ராடேக்கும் சரி பொசிஷனாலும் சரி. இப்போ இதே நம்ம வந்து நிஃப்டி ஃபினான்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட சிமிலராக நம்ம நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 3 நான் சொன்ன பிவட் லெவலுக்கு மேலே தான் அது ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட R1 கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. R1ஐயும் பிரேக் பண்ணி நல்ல கேண்டில் ஃபார்மேஷன் வைக்கதான்னு பாருங்கள். எப்போவுமே R1ல் ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு தான் உடனே என்ட்ரி ஆகுங்க. ஏன்னா கண்டிப்பாக R2 வரைக்கும் ரீச் ஆகும், கண்டிப்பாக டார்கெட் ரீச் ஆகும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மைனஸ் சப்போர்ட் என்ன இருக்கும்? இதை தாண்டியும் போயிடுச்சு. R2 தாண்டி போனனால 2215 உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மைனஸ் சப்போர்ட்டு, 2134 வந்து உங்களுக்கு செகண்ட் மைனஸ் சப்போர்ட்டு. ஸோ மெயினான அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரேக் பண்ணி டவுன் வந்துச்சுன்னா 236 வரைக்கும் வரும். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், 2019 வரைக்கும் வரும். இங்கே பாருங்கள் இந்த லெவல், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை 2001 வரைக்கும் வரும், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ ஓவராலாக இப்போ ஃபின் நிஃப்டி சொல்லணும்னா 2000 கீழே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்ட் வரும். சரிங்களா? சிம்பிளாக இப்போ அதையும் இப்படியே இண்டெக்ஸோட இது அனாலிசிஸ் சொல்கிற அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம நல்ல மூவிங் ஐட்டம் இப்போ இருக்க ஸ்டாக்ஸ் ஏதாவது பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் எடுப்போமே. டாடா மோட்டார்ஸ் பாருங்கள், எப்போவுமே இந்த லெவல் இந்த 3 லெவல் கிட்டே ட்ரேட் ஆச்சுன்னு வைங்களேன், சைட்வேஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 லெவல்ஸை தாண்டி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வைக்கணும். அது இல்லாத வரைக்கும் நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டு இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது நல்ல வேலை இந்த டாடா மோட்டார்ஸ் நமக்கு சிக்கிச்சு, ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இந்த 3 லெவலுக்கு உள்ளே ட்ரேட் ஆகிட்டு வைங்க. இப்போ இந்த 706 to 707 இது 3 லெவல் கிட்டே பாருங்கள். இங்கே பாருங்கள், மாற்றி இதுக்கிட்டே ட்ராவல் ஆகிருக்கு.
ஸோ இது என்ன அர்த்தம்னா நல்ல சைட்வேஸ் இருக்குன்னு அர்த்தம். எதையாவது ஒன்று இப்போ பிரேக் பண்ணுச்சுன்னா டாட்டா மோட்டர் 716 வரைக்கும் போயிருந்திருக்கும். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே வருது 696 தான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு அப் சைடில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 716 இருக்குது. டவுன் சைடில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 696 இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட் 686 இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து 676 இருக்குது. சரிங்களா? அப் சைடு போச்சுன்னா 716, 727, 737 இதெல்லாம் தான் டார்கெட்ஸ். இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். பிஹெச்எல் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். பாருங்கள் பிஹெச்எல் பாருங்கள், நேற்று பாருங்கள் இந்த பிவட்டுக்கு மேலே எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துருப்பாங்க. இங்கே நல்லா பாருங்கள், இந்த கேண்டல்லாம் பாருங்கள் கரெக்டாக இந்த பிவட் 169.25 இந்த லெவல்லேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். நேராக எங்கே போயிருக்கு பாருங்கள், 174 வரைக்கும் போயிருக்குது. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வந்துட்டு சைட்வேஸில் போய்ட்டு இப்படியே இருந்துருக்கு. கிட்டத்தட்ட நேற்று வந்து இந்த ஸ்டாக்குமே ஓரளவு ஒரு மாதிரி சைட்வேஸ் தான். இதை தான் சொல்கிறேன், இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். நான் இந்த 3 லைன் ரொம்ப முக்கியம் சொன்னேன்னா, இது 3மே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இது 3மே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தாங்க. சரிங்களா? இதை 3த்தையும் பிரேக் பண்ணால் தான் நீங்கள் ஓவரால் ட்ரெண்டே வந்து பியரிஷ்னே சொல்லலாம். ஒரு ஸ்டாக்குக்கு இருந்தாலும் சரி, இண்டெக்ஸுக்கு இருந்தாலும் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் தான். இதை வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நேற்று டிசிஎஸ் பார்ப்போம். டிசிஎஸ் பாருங்கள், நேற்று நமக்கு 3491 ஒரு லெவல் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அது வரைக்கும் வந்திருக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக அங்கே பாருங்கள், நேற்று லோ வந்திருக்கு பாருங்கள், 3490 தான் வந்திருக்கு. தெரியுதுங்களா? அங்கேருந்து அது வந்து ட்ரை பண்ணியிருக்குது. நேற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 3491 தான் சப்போர்ட் இருக்குது. நேற்று ஹை பாருங்கள் கரெக்டாக வந்து R1 3509 இருந்திருக்கு. நேற்று ஹை வந்து 3511 வரைக்கும் போச்சு நினைக்கிறேன். 3517 வரைக்கும் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி இப்போ மேலே போச்சுன்னா என்ன டார்கெட்ஸ்லாம் பார்ப்போம். 3530 இருக்குது, 3544 இருக்குது. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 3491 நேற்று டவுன் வந்துருச்சுனாலே கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் வந்து வீக் ஆகிருந்திருக்கும். ஸோ டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 3473, 3459, 3437 இப்படி தான் நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கும் பொசிஷனாகவும் சரி இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இண்டெக்ஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணாலும் சரி, இதை தாராளமாக வச்சு பாருங்கள். இது வந்து கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு எதுக்குனாலும் யூஸ் ஆகும். சிபிஆர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு இன்னுமே பக்காவாக தெரிய மாட்டேங்குது. நான் இதை அனலைஸ் பண்ண வரைக்கும் இது இப்படி தான் ஒர்க் ஆகுங்கிறத நான் என்னோடய அப்சர்வேஷன் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ஃபர்தராக தெரியனாலும் சரி இதை கொஞ்சம் ஒரு இதை ஆட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் தெரியணும், வேறு ஏதாவது இண்டிகேட்டர் பற்றி தெரியணும், இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரியணும், இந்த மாதிரி எந்த வித டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மெசேஜை போடுங்க. நான் அதுக்கு உண்டானதை பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். நம்ம போஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா GANN மெத்தட் பேஸ் பண்ணி லெவல்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். நான் எந்த விதமான இந்த மாதிரி இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நான் இந்த மாதிரி நிறைய நான் அப்சர்வ் பண்ணி நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. சரிங்களா? நான் டெலகிராமில் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி GANN மெத்தட் பேஸ் பண்ணது தான். அதோட அக்யூரசி எப்போ இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.